ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. மங்களகரமான ஏவிளம்பி வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி 19/4/2017 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே இந்த செவ்வாய் தோஷத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொன்னோம். இப்போ பெண்ணுக்கு 12 செவ்வாய் இருக்குது, பையனுக்கு 12 செவ்வாய் இல்லை. அதுக்கெல்லாம் இப்போ சொல்ல போகிற பரிகாரம் சிறப்பானதாக இருக்கும். வராகர் சுவாமியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்தை காக்கிறதுக்காக பகவான் விஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஒரு விசேஷமான அவதாரம் வராக அவதாரம். அந்த வராகர் சுவாமியோட திருக்கோயிலுக்கு போய் 12 செவ்வாய்க்கிழமை வராகரை துளசி மாலை போட்டு பூஜிக்கணும். நீங்கள் வஸ்திர தானம் பண்ணலாம், இல்லை சுவாமிக்கே சிவப்பு கரை போட்ட வஸ்திரத்தை சமர்ப்பிக்கலாம் வராகர் சுவாமிக்கே. இந்த 12 வாரமும் புன்னை மரம் வாங்கி 12 கோயிலில் நடலாம். ஒரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு கோயிலில் 12 செவ்வாய்க்கிழமை 12 கோயிலில் புன்னை மரம் நைவேத்தியம் பண்ணலாம். சுவாமிக்கு இனிப்பு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கல்யாணமான அதே மாதம் அதே நட்சத்திரம் வரும்பொழுது நீங்கள் இந்த புன்னை மரத்தை நடலாம். கல்யாணத்துக்கு முன்னால் 6 தடவை தம்பதி பூஜை, வயசான கணவன் மனைவி உட்கார வச்சு அவளுக்கு பாத்தி ஆரோக்கியங்கள்லாம் சமர்ப்பித்து சந்தனம் கொடுத்து இந்த தம்பதி பூஜைன்னு சொல்லுவாள். அது கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு 6 தடவையும், கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு 6 தடவையும் பண்ணலாம். இது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்த கடுமையான தோஷத்தை போக்கும். கட்டாயம் வராகர் சுவாமி அருளால் நீடித்த ஆயுளும் செல்வமும் ஆரோக்கியமும் இருக்கும், புத்திர சந்தானம் இருக்கும், குறை இருக்காது. வேறு பரிகாரங்கள் அவசியம் இல்லை. கட்டாயம் நல்லதை செய்யக்கூடிய அருமையான பரிகாரமாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நேர்களுக்காக இன்னைக்கும் நிகழ்ச்சியில் நல்ல ஒரு ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நேர்களோட கடிதங்கள் நம்ம பார்க்கலாம். ஸ்லோச்சனா அப்படின்றவங்க புதுக்கோட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என் வயது 54, எனக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். பெரிய பெண்ணின் வயது 35. அவர் எங்கள் குல பையனை திருமணம் செய்யாமல் வேறு இனத்து பையனை திருமணம் செய்ததால் அப்படியே நாங்கள் விட்டுவிட்டோம். எங்கள் பெண் மட்டும் நிரந்தரமாக வர பரிகாரம் உள்ளதா என்று நீங்கள் தான் கூற வேண்டும். என்னுடைய 2ஆம் பெண்ணிற்கு நாங்கள் எங்கள் இன பையனை பார்த்து திருமணம் செய்தோம். 5 ஆண்டுகள் ஆகின்றது. பல மருத்துவத்தையும் பார்க்கின்றார்கள், ஆனால் குழந்தை பாக்கியம் இன்றும் கிடைக்கவில்லை. அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் கூற வேண்டும். என்னுடைய 3ஆவது பெண்ணின் வயது 31 ஆகின்றது. இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையால் தடைப்பட்டு இருக்கின்றது. அவள் ஒரு கால்நடை மருத்துவர். அவளுக்கு ஏற்ற பொருத்தமான நல்ல வரன் அமைய தாங்கள் தான் ஒரு நல்ல வழி கூறும்படி கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா. சுவாமிஜி, இவங்க 3 மகளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு அவங்க என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருது அப்படின்னு பார்த்துடலாம். தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை நாம் கடந்த 1 வார காலத்திற்கும் மேலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது துலா ராசிக்கு இந்த தமிழ் புது வருஷம் எப்படி இருக்கும். புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த வருடத்திற்கு பெயர் ஹே விளம்பி வருஷம். இந்த ஹே விளம்பி வருஷத்திலே 3 பெயர்ச்சிகள் இருக்கின்றன. 2 கிரகணங்கள் சம்பவிக்கின்றன. 2 சந்திர கிரகணம், ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒன்று, அடுத்து ஜனவரி 31ஆம் தேதி ஒன்று. 2 சந்திர கிரகணங்கள் சம்பவிக்கின்றன. 3 பெயர்ச்சிகள் ஏற்படுகின்றன. ராகு கேது பெயர்ச்சி ஜூலை 27, குரு பெயர்ச்சி செப்டம்பர் 2, சனி பெயர்ச்சி டிசம்பர் 19. 3 முக்கியமான பெயர்ச்சிகள். டிசம்பர் 19ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகும்போது துலா ராசிக்கு 7.5 சனி முடிந்துவிடும். ராகு கேது பெயர்ச்சியும் நன்மைத்தான் செய்யும். ஜூலை 27ஆம் தேதி ராகு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமாகிய கடகத்திற்கு செல்கிறது. கேது 5ஆம் இடமான கும்பத்திலிருந்து 4ஆம் இடமான மகரத்திற்கு வருகிறது. குரு பெயர்ச்சி செப்டம்பர் 2. இந்த பெயர்ச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஏற்பட உள்ள மாற்றங்கள் என்ன? நல்ல மாற்றங்களா?
இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் உயர்வீர்களா அல்லது தாழ்வீர்களா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. மாற்றம் ஏற்படுங்கிறதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சில கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அதன் மூலமாக சில நன்மைகளும் ஏற்படும், அதே நேரத்திலே சில தீய பலன்களும் ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஒரு கிரகம் வருகிறது என்றால் அதால் ஏதோ சில நன்மைகள் நடக்கும், அதே நேரத்தில் சில பிரச்சனைகளும் இருக்கும். உதாரணத்திற்கு குரு பெயர்ச்சி இந்த வருஷம் செப்டம்பர் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறது. துலா ராசிக்கு குரு நன்மை செய்யாத கிரகம். அது இப்போ 12ல் இருக்கேன்னு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். இப்போ ராசிக்குள்ளே வந்துட போகுது. ஜென்ம குரு பருத்தி எடுக்கும் உடம்பை. ஆறுக்குடையவன் வேறு வலுத்து விட்டதால் ஆரோக்கியத்திலே நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் குரு பயிற்சி. அதே நேரத்தில் 7.5 சனி முடியறது, அதனால் சில நன்மைகள் நடைபெறும். 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறது. அதன் பார்வை மூலமாக நன்மைகள் நடக்கும். ராசியிலே வந்து குரு அமர்ந்தாலும் அது 5, 7, 9 பார்க்க போவதால் அந்த பார்வை விசேஷம் நிச்சயமாக நன்மையை செய்யும். இந்த நன்மைகளெல்லாம் ஒரு புறம் நடக்கும். பார்வையால் நன்மை, இருக்கும் இடத்தால் தீமை. அந்த பார்க்கும் பார்வை இருக்கிறது 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும். நீங்கள் உத்தியோகத்திலே இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமணம் இப்பொழுது நடந்துவிடும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தந்தைக்கு யோகம், தந்தை வழி உறவினர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும். தந்தை வழியிலிருந்து வரவேண்டிய சொத்து ஏதேனும் வரவேண்டியிருந்தால் அது வந்துவிடும். மிகப்பெரிய பாக்கியங்களெல்லாம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கிடைக்கும். ஆக அந்த பார்வை, குருவின் பார்வை உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9 ஆகிய வீடுகளை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ஆனால் ஜென்ம குருவாச்சே அது உடம்பை படுத்துமேனா? ஆமாம், படுத்தும். பொதுவாக ஜென்ம ராசியிலே குரு வந்தால் ஒரு சில ராசிகளுக்கு அது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பதம் பார்த்துட்டு தான் போகும். எனக்கு தெரிஞ்சு ஜென்ம குரு வரும்போது சில பேர் நல்லா ஸ்ட்ரைட்டாக ஜம்முன ராஜாவாட்டம் நடந்து வரவனா லேசாக தாங்கி தாங்கி நடப்பான். சில பேருக்கு வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், எழுத்து வரும். அந்த மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய போகிறது. 2ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருக்கும் சனி மார்கழி மாதம் 4ஆம் தேதி அன்று பெயர்ச்சியாகி 3ஆம் இடமாகிய தனுசிற்கு செல்வதால் மிகப்பெரிய நன்மை. 11ஆம் இடத்தில் இருக்கும் ராகு 10ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுவதால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சின்னதாக ஏதோ தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, பார்த்தா அது எங்கேயோ போயிடும். திடீர்னு பெருசாக நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தொழிலிலே பார்ப்பீர்கள். வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறுதல் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஜென்ம ராசியிலே குரு வருவதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த புது வருடத்திலே நீங்கள் பத்திரமாக இருக்க வேண்டிய விஷயம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எதையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஏதோ ஒரு சின்னதாக இங்கே ஒரு பெயின் இருக்குது, தோல் அப்படி லேசாக வலிக்குதுன்னா அதெல்லாம் தானே சரியாயிடுச்சு. எல்லாம் சாதாரண விஷயம். இதை விட பெருசெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சில பேர் ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினச்சிட்டு பேசுவாங்க. இதை விட பெருசெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இதை நான் ஒன்றும் பண்ணாதுன்னு. அந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதை செக் பண்ணணும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அது என்னென்னு பார்க்கணும். உரிய நேரத்தில் செய்தால் அது ஒன்றோடு முடியும். அதை அப்படியே விட்டோன்னா இன்னும் பெருசாகி 9 மடங்கு அதிகமாகும் அந்த பிரச்சனை. நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல வருடம். நிகே விளம்பி வருடத்திலே நீங்கள் அண்ணாமலையாரை வழிபட வேண்டும். திருவண்ணாமலைக்கு சென்று வர வேண்டும். திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்காததையும் சேர்த்து கொடுப்பான். திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்வது என்பது மிக மிக உயர்வான ஒரு பரிகாரம். கிரிவலம் செய்கிறவங்களுக்கு வேறு பரிகாரமே வேண்டாம். என்றைக்கெல்லாம் கிரிவலம் பண்ணுறது நல்லதுன்னா தினமுமே பண்ணலாம். 1 மண்டல காலம் தொடர்ந்து கிரிவலம் செய்தால் ரொம்ப நல்லது. 45 நாள் சேர்ந்தாப்பில் திருவண்ணாமலையில் தங்கி கிரிவலம் பண்ணலாம். அப்படி செய்ய முடியாதவர்கள் பௌர்ணமி, அமாவாசை, மாதப்பிறப்பு, கிருத்திகை, பிரதோஷம் இந்த நாட்களிலே கிரிவலம் செய்யலாம். பிரதோஷ நேரத்திலே கோவிலில் அண்ணாமலையாருக்கு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கிரிவலம் செய்ய ஆரம்பிச்சிடணும்.